அனைவருக்கும் வணக்கம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனையும் ஆன பிறகு குழந்தைய பாக்கியத்தில் தடையும் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய பிரிவுகளும் அல்லது மனைவியோ திடீர் மரணமும் தற்கொலை செய்து கொள்வதும் இப்படி திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை பாதிப்புகளுக்கும் நம்மளுடைய வீடு தான் காரணம் என்பது தெரியும் பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். நம்ம வாழக்கூடிய வீடு 4 திசைகளும் மிக சரியான அமைப்பில் இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையும் சமசீரான ஒரு வாழ்க்கை எல்லாமே பேலன்ஸோடு செல்லும். வீட்டின் அமைப்பில் தென்மேற்கு மூலை என்பது சொல்லக்கூடியது வரக்கூடிய கணவன் மனைவியும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யமும் தாம்பத்திய வாழ்க்கையும் இவை அனைத்தும் தென்மேற்கு மூலையை குறிக்கும். இந்த தென்மேற்கு மூலை உங்கள் வீட்டில் பாதிப்போடு இருக்கும் பொழுது இது போன்ற அமைப்புகள் அமையும் பொழுதோ செப்டி டேங்காக இருக்கும் பொழுது திருமணமான ஆண்களுக்கு மனைவி சரியான பொருத்தமில்லாத மனைவியும் பெண்களுக்கு கணவரால் பாதிப்பும் அந்த படிக்கட்டு தென்மேற்கு மூலையில் படிக்கட்டு அமைந்தக்கூடிய வீடுகளில் வரக்கூடிய மனைவியோ கணவனுக்கு திடீர் மரணங்களும் ஏற்படுகிறது. தென்மேற்கு மூலையும் கெட்டிருந்து கிழக்கு மூலையும் கெட்டிருக்கும்போது அந்த வீடுகளில் வரக்கூடிய இந்த கணவன் மனைவி யாரும் அவங்க வீட்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு மனம் சார்ந்த வகையில் ரொம்ப அதிர்ச்சி பாதிப்பில் அவங்களுக்கு தவறான முடிவு எடுக்கிறாங்க. வாயுமூலை பாதிப்பறிந்து தென்மேற்கு மூலையும் பாதிப்பில் இருக்கும்போது நெருப்பால் ஃபயரால் தூக்குமாட்டி இருக்கிறது இது இருக்கிறது அமைப்போடு இருக்கும் பொழுது நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும். உங்கள் வீட்டில் வாஸ்துப்படி ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சரி செய்து கொள்ளுங்கள். வாஸ்து ஆலோசனைக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.